மற்றவங்க பேச்சை கேட்டு இனிமேலும் ஏமாறாதீங்க. ஸோ நான் ஏமாந்த மாதிரி என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கேர். இது நானே எனக்கு ரெடி பண்ணிக்கிட்ட ஒரு சிம்பிளான ஆயில் தான். பட் நான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா ஹேர் க்ரோத் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. பட் நான் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணல. ஏதாவது எனக்கு ரிசல்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு நல்ல தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த வேலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறது, தலை வாரிட்டு ஓடிடுறது அப்படியே இருந்தேன்னா ஸோ ஹேர் செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து நல்லா எண்ணெயை ஊற வச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மசாஜ் கொடுத்து நல்லா கட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்களே, இதெல்லாம் வந்து நான் பண்ண நிறைய ஃபேஸில் முடி வளர்ந்துரும் அப்படின்லாம் என்ன மாதிரி நீங்களும் இத்தனை நாளாக நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே போய் தான். ஓகேங்களா? ஸோ நல்ல மேக்கப்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஹேர் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ நான் வந்து கார்மசியோட இந்த ஃபேஷியல் பாமும் இந்த எரேசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த விதமான எரேசர் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஹானஸ்ட்டான ரிவ்யூ தான் வந்து கொடுக்குறேன். லிட்ரலி நான் ஒரு 1 இயராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண பயப்பட வேண்டாம்.